حياك حياك أهلا هلا حياك يا مرحبا بلقيا ரமலான் பற்றிய கண்ணோட்டத்தை உற்று நோக்குவோமானால், ரமலான் மாதம் என்று கூறும்பொழுதே அனைவருக்கும் தெரிந்த விடயமாக அல் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், சுவர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படக்கூடிய மாதம், ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய மாதம், 1000 மாதத்தை விட சிறந்த லைலத்துல் கதிர் இரவு கொண்ட மாதம், கடந்த கால பாவம் மன்னிக்கப்படக்கூடிய மாதம், இவ்வாறென்று அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எமது மனக்கண் முன்னாடி ரமலானுடைய சிறப்புகள் தோன்றுகின்றது. ரமலான் வந்தவுடனே எங்களோட ஆரம்ப செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? இஸ்திஃபார், தௌபா, இரவு நேர தொழுகை, ஓதல், சதக்கா, இப்படி என்று அடுக்கிக் கொண்டே போகிற அளவுக்கு புதுமையாக புதுப்பிக்கக்கூடிய நல்ல அமல்கள் எங்களுக்குள்ளே உருவாகுது. ரமலான் எங்களுக்குள்ள பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் வெளிப்படையாக நாங்கள் பார்த்தோம்டா ஏழைகள பசியை உணரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக மறைமுகமான கருத்தாக தக்வா, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ரமலானுடைய நோன்பு காணப்படுகிறது. நான் இதன் மூலமாக கூற வாரது ரமலானுடைய சிறப்போ ரமலானுடைய ஃபர்லோ அல்ல. ரமலானில் எமது இபாதத்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றதோ அதே போன்றுதான் ஏனைய காலத்திலும் எமது இபாதத்கள் தொடராக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் ரமலானிகளாக இல்லாமல் ரப்பானிகளாக வாழணும். ஏன் இவ்வாறு கூறப்படுறேன்டா, ரமலானிகள் என்னும் பொழுது ரமலான் மாதத்தில் மாத்திரம் அவர்களுடைய இபாதத்களையும் செயற்பாடுகளை அமைத்து கொள்வார்கள். ரமலான் முடிந்தவுடன் அவர்களுடைய இபாதத்களை படிப்படியாக கலட்டி விடுவார்கள். ஆனால் ரப்பானிகள் அவ்வாறல்ல, தொடராக கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நான் இறுதியாக கூற வர விடயம் என்னென்றா, நாங்கள் மாதத்தோடு கொண்டுள்ள உறவை மார்க்கத்தோடு கொண்டால் இஸ்லாம் எங்கோ போக வேண்டியது. ரமலான் மாதம் என்று முழு மூச்சாக ரமலானில் மாத்திரம் எமது இபாதத்களை அமைக்காது ஏனைய காலத்திலே நாங்கள் அமைச்சு கொள்ளணும். ஆகவே ரமலானை விருந்தாளியாக பார்க்காமல் அழைப்பாளியாக பார்ப்போம்.